மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை சோழிங்கநல்லூரில் எல்காட் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் 84,42,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டட காலோனி காட்சி வழியாக திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் சீரிய முயற்சிகளால் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் மாநிலம் முழுவதும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து வருகிறது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, ஓசூர் என ஏற்கனவே பல்வேறு நகரங்களில் எல்கோசிஸ் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் தமிழ்நாட்டை டிஜிட்டல் மையமாக மாற்றி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை சோழிங்கநல்லூரில் 6.33 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 84.42 கோடி முதலீட்டில் நவீன உட்கட்டமைப்புகளுடன் எல்கோசிஸ் தொழில்நுட்ப கட்டடம் 2.33 லட்சம் சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 10 தளங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இது சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பம்சமாக ஒருங்கிணைந்த கட்டட மேலாண்மை அமைப்பு, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், எரிசக்தி சேமிப்பு திறன் கொண்ட மின்சாதன பொருட்கள் ஆகியவை உள்ளன. 50% பசுமை ஆற்றல் பயன்படுத்தப்படுவதோடு மேல்தளத்தின் 50% இடம் சூரிய மின் அடுக்குகள் நிறுவ பயன்படுத்தப்படும். இந்த புதிய தொழில்நுட்ப கட்டடம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 13/2/2026 அன்று திறந்து வைக்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சீரிய முயற்சிகளால் தமிழ்நாடு இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் புதிய முகமாகவும் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப தலைநகராகவும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னை சோழிங்கநல்லூர் தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் துறையின் செயலாளர் அவர்களுக்கும் செயல் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.